ஆதரிக்க கூடாது. ஆதரிக்கல. நாங்கள் ஒவ்வொருவருமே விடுதலை புலிகளாக உணர்கிறோம். நான் ஆதரிக்கல, ஏன்னா நானே என்னை ஆதரிச்சு பேசுறது பைத்தியக்காரத்தனம். அதனால நான் அதை செய்ய தயாரா இல்லை. அரசியல் பேசக்கூடாது. அப்ப அரிசி வியாபாரம் அரசியல் ஒரு வாழ்வியல். அரசியல் இல்லாம ஒன்றுமில்லை. நாட்டினுடைய கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, நீதி, சட்டம் எல்லாமே அரசியலுக்குள்ளதான் இருக்கு. நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 5 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு பெறுவீர்கள் என்று நினைக்கிறோம். அது திமுகவை பாதிக்காதான்னு ஒருத்தர். திமுகவை பாதிக்கிறது தான்டா கட்சியை வச்சிருக்கேன். பிஜேபி வளர்வதை கடுமையாக எதிர்க்கல. வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான், எதிர்க்கிறோம். அவன் என்னையே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால தொலைக்காட்சியில் காட்ட விட மாட்டான், பத்திரிக்கையில் போட விட மாட்டான், கூட்டம் நடத்த விட மாட்டான், கொடிமரத்தை ஏற்ற விட மாட்டான். நீ என்ன காரணத்திற்காக என்னை வளரவிடக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதே காரணத்துக்காக தான் நான் வளர்ந்தே தீரணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாவற்றையும் பறி கொடுத்துட்டு நிற்கிறாள். நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு நிற்கிறாள். உனக்கு எனக்கு சண்டை நடக்குது. இங்க ஒரு கற்பிதம் இருக்கு, ஆரியம் திராவிடம். இதுவே ஒரு அம்பக்கு, அட்டப்புழுகு, ஆகாச புழுகு. பன்னெடுங்காலமாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக சண்டை என்பது ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்திருக்குது. இது தமிழ் இளம் தலைமுறை நன்கு உணர்ந்துக்கணும். இங்க திராவிடம்னு பேசுறது, திராவிடத்தில் இருந்தாலும் தமிழ் தேசியம் வருது. எங்க ஐயா மணியரசன், தமிழ் தேச அரசியலுடைய பேராசான் ஐயா மணியரசன் சொன்னது போல, பாட்டிக்கு பேத்தி பிறந்திருக்குங்கிறது சரி, பேட்டிக்கு பாட்டி பிறந்திருக்குங்கிறது எப்படியா இருக்கிறது? தமிழர்கள் தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆரியர்கள் வருகைக்கு பிறகு ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தோடு தமிழ் கலந்து பேசணும். எப்படி பேசணும்? சோறு இருந்துச்சு, சோறு தூய தமிழ் சொல், அதை விட்டுட்டு சாதம்னு பேசணும். கருவி இருந்துச்சு, அதை விட்டுட்டு ஆயுதம்னு பேசணும். மகிழ்ச்சி இருந்துச்சு, அதை விட்டு சந்தோஷம்னு பேசணும். மிளகு சாறு இருந்துச்சு, அதை விட்டு ரசம்னு பேசணும். வணக்கம் இருந்துச்சு, அதை விட்டு நமஸ்காரம்னு பேசணும். அப்படி மெதுவா பிரிஞ்சோம். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தாய்மொழி தமிழ் சமஸ்கிருதத்தை மென்னு உமிழ்ந்த மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம். நான் தாண்டா ஆதிக்குடி. ஆதி பாட்டன் சிவனும் நான் தான். ஆதிக்குடி தமிழ் குடியும் நான் தான். மற்ற மொழிகள் எல்லாம் மனிதன் பேசியது. என் மொழிதான் இறைவன் பேசிய மொழி. இறைவன் பேசிய மொழி, பேசி வளர்த்த மொழி என் மொழிதான். நீரு ஏமி சொன்னாரோ, அதிகாரம் சொன்னாரோ, இனம் அழிஞ்சினாரோ, அதெல்லாம் ஒருத்தன் கேட்கல. ரெட்டியார் மாநாட்டில் அங்கிட்டு இருக்க ஐயா KKSSR, இங்கிட்டு இருக்க நேரவர்களும் பங்கேற்கும் போது சுகவீரபாண்டிய ஒன்றும் எழுதல, பெறல சொல்லுக்கா. என்னது கால கொடுமை. லெமூரியா கண்டத்திலிருந்து நம்ம வந்துட்டோங்கிறாங்க. லெமூரியா கண்டம் இருக்கும்போது தெலுங்கு எங்க இருந்துச்சு? இலக்கியம் பொய் சொல்லும், இதிகாசம் புழுகும், புராணம் பொய் சொல்லும், வரலாறு பொய் பேசாது மக்களே. வரலாறு பொய் பேசக்கூடாது, அதுதான் வரலாறுங்கிறான். அதனாலதான் நாங்கள் வீழ்ந்து விட்ட ஒரு தேசியனத்தின் பிள்ளைகள் வரலாற்றில் இருந்து மீளெழுச்சி கொள்ள துடிக்கிறோம். அதனாலதான் இந்த நிலத்தில் இருக்கிற கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து எல்லாம் நாங்க இல்ல, எங்கள் மதங்கள் இல்ல. வேர் தேடிய பெரும்பயணத்தில் தமிழ் இளம் தலைமுறையினர் ஒவ்வொன்னா தேடி எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? ஸ்பீச். எங்க இருந்து வந்துச்சு? எங்க ஐயா மனைவி முஸ்தபா, சொல்லியல் ஆய்வறிஞர், எங்க அப்பா அருளியார் போன்றவர்கள். ஸ்பீச் ஆட மகனே, பேச்சுக்கு முன்னாடி ஒரு எஸ் போட்டு ஸ்பீச். நம்மகிட்ட இருந்து எடுத்துக்காண்டா யோக்கியப்பே. ஸ்பாஞ்ச், அப்பா ஸ்பாஞ்சுப்பா, பஞ்சுடா மகனே, அதுக்கு முன்னாடி எஸ் போட்டு ஸ்பாஞ்சு. கட்டுமரான்பா, நம்ம கட்டுமரம். அப்பா நேவிப்பா, நம்முடைய நாவாய்.
அரிசிப்பா, ரைஸ்ப்பா, நம்முடைய அரிசி. ஒரே ஒரு சொல்லுதான் அவனுக்கு எல்லாமே. எல்லாத்துக்குமே அங்கிள் வச்சிருக்கான். சித்தப்பா அங்கிள், மாமா அங்கிள், பெரியப்பா அங்கிள். நமக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, எல்லாமே ஆண்டி தான். சின்னம்மா, பெரியம்மா, அத்தை. நமக்கு சின்னம்மா, பெரியம்மா, அத்தை. அவனுக்கு ஆண்டி. இந்த ஆண்டி இண்டியன் இல்லது, அது வேற ஆண்டி அது அவனுக்கு. நமக்கு சோறு, நெல், அரிசி, 3 சொல்றா. அவன் 3க்குமே ரைஸ் தான். சொல்லுக்கு பிச்சைக்கார பையன் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க. ஆந்திர வருடப்பிறப்புக்கு, தெலுங்கு வருடப்பிறப்புக்கு, கன்னட வருடப்பிறப்புக்கு, ஓணத்துக்கு, அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை? சரி, விடுமுறை விட்டா சரி. என்னுடைய தேசிய பண்டிகையான பொங்கலுக்கு கர்நாடகால, ஆந்திரால, கேரளால பேசி கேட்டு விடுமுறை வாங்கி கொடுத்தியா? பொது விடுமுறை. கர்நாடகால 1.25 கோடி தமிழன் அங்க இருக்கமே, எங்களுக்கு பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா? குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை விட்டா, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விட்டா, எங்கள் மூதாதை தமிழ் மறையோன் வள்ளுவ பெருந்தகைக்கு எந்த மாநிலத்தாவது பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா? என்ன சமூக நீதி பேசிட்டாளே நீ? சமூக நீதி பேசுன 10 விழுக்காடு பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு வாயில பிளாஸ்டிக் ஓடி படுத்துக்கிட்ட. திராவிட முன்னேற்ற கழகம் பேசுது, நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கிறோம். அப்ப கொடநாட்டு கொலை வழக்கு மதுக்கு ஆளுநர் மாளிகை முற்றுகிட்ட, அது நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டியதானே? எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போ, ரோட்ல இறங்கி போராட கொண்டு விடுவோம். என்ன வேலை, என்ன வேலை இது? எவ்வளவு பெரிய மாற்று? பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேசினீங்களே, ஏன் எதிர்த்து வாக்களிக்கல? ஏன் இறங்கி போன? என்ன அவசரமா அதுவும்? அதுக்கு போன ஒரு கூட்டு திட்டம், கூட்டு திட்டம். இந்தியம் என்பது நம் பகையாளி, திராவிடம் என்பது அவன் பங்காளி. இதை நல்லா விளங்கணும். இதை நான் சொன்னா கூட நீ நம்ப மாட்ட. தெய்வ திருமகன் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் சொல்றாரு, ஆரியம் திராவிடம் என்பது வெவ்வேறு அல்ல, வெவ்வேறு அல்ல. ஒரு நாள் எப்படி சொல்றாரு? ஒரு நாள் கை குலுக்கி கட்டி பிடிச்சு சங்கமிப்பார்கள். எப்ப சங்கமிச்சாங்க? ஒருத்தன் வந்தான், பிரபாகரன் கையில இருந்து ஒருத்தன் பிடிச்சு விரல் பிடிச்சு வந்தான். என்ன பண்ணா பார்த்தான், சாதி மதங்கள் எங்களை பிளந்து பிரித்திருக்கு, சாதி மதமும் இடை வந்தது, இது என் அடையாளம் அல்ல. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகத்தின் பிள்ளை நான், என் அடையாளம் நான் தமிழன் என்பது. அதனால் நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னேன். ஒரு உண்மையை சொன்னேன், 2 பேரும் ஏத்து. பாசிசம், சாவனிசம், இனவெறி. அப்ப நீங்க ஆரியர் திராவிடர்னு பேசுனா என்ன சிறங்கு சொரியா? அது இனவெறி இல்லையா? இங்க ஒரு ஐயா இருக்காரு, ஒரு ஐயா மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு ஐயா. அவரு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எந்த லேபிளில் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறீர்கள்? என்ன இது கூட தெரியாம இருக்கிறீங்க? நீங்க ஆரியர் திராவிடரை எந்த லேபிளில் டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ, நீங்க இப்படி போகும்போது நாங்க உள்ள போனோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பும். தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். அவன் ரத்த வழி வந்தவர்கள் எங்க பண்ணா உள்ள போய் நீங்க ஆரியர் திராவிடர் டெஸ்ட் எடுத்துட்டு இப்படி திரும்போது நாங்க உள்ள போயிட்டோம். நாங்க தூய தமிழர் டெஸ்ட் எடுக்கிறோம், சரி விடுங்க, நாங்க எளி மக்கள், நாங்க பாசிஸ்ட், நாங்க சாவினிஸ்ட், ரேசிஸ்ட், ஓகே. ஆனா மலையாளிய தமிழரா மாத்துறது, தெலுங்கரை தமிழரா மாத்துறது, கன்னடரை தமிழரா மாத்துறது, குஜராத்தி, போஜ்பூரி, மராட்டி, பானிபூரி விற்கிறவன், சோன்பபுரி, இவனையெல்லாம் தமிழனா மாத்துறது, இந்த வேலையை செஞ்ச அயோக்கியப்ப யாரு? இவன் எந்த லேப் வச்சிருக்கிறவன்? இங்க வா உட்காரு. வந்தவனை எல்லாம் தமிழன், இவர் தமிழராய் விட்டார், தமிழராய், அவரெல்லாம் தமிழர். அதை நீ எப்படி எந்த லெவலில் வச்சு மாத்தின? இது வேப்பல் அடிச்சியா இல்ல மந்திரக்குள்ள வச்சு மந்திரிச்சியா? எங்கே மாத்தின நீ? நீ சொல்லிட்டு தெரியடா அயோக்கிய பயல, ஒருத்தனும் சொல்லியடா நான் தமிழன்னு சொல்லலையே, சொல்லல. அப்ப 40 விழுக்காடு நாங்க இருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிற அது எந்த வாய்டா? எந்த வாய்? தொலைச்சு பெருமை.
இந்த பாரு, ஓட்டு பிச்சை எடுத்து நாட்டாளனுங்கிற நிலைமை எனக்கு கிடையாது. என் மக்கள் இந்த பாரு, நான் சொல்றேங்க, எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு,